முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 6வது நினைவு நாள். ஆகஸ்ட் 7 அன்று அமைதி பேரணி. மாண்புமிகு அமைச்சர் சு. முத்துசாமி, தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அவர்கள் பங்கேற்பு. கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக், எக்ஸ்-எம்எல்ஏ, கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொ. ஆர். ரவி அறிவிப்பு. தகமைச்சால் தலைவராக, தலைசிறந்த நிர்வாகியாக, தமிழ்நாட்டின் 5 முறை முதலமைச்சராக, உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கியவரும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஏறத்தாழ 50 ஆண்டுகள் பொறுப்பு வகித்து அகில இந்திய அரசியலில் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்த முத்தமிழறிஞர், செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் 6வது நினைவு நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக, கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று ஆகஸ்ட் 7 அன்று காலை 8 மணிக்கு அமைதி பேரணி கோவை சித்தாபுதூர் வி.கே. மேனன் சாலை, ஆவாரம்பாளையம் சாலை சந்திப்பில் இருந்து புறப்பட்டு காந்திபுரம் அண்ணா சிலை அருகில் உள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார். கோவை மாநகர் மாவட்ட திமுக, கோவை வடக்கு மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், BLA-2 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நா. கார்த்திக், எக்ஸ்-எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், கோவை மாநகர் மாவட்ட திமுக தொ. ஆர். ரவி, கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர். Garuda Voice.